சுப்பிரமணியம் மக்கள் உரை வடிவம். அருட்பெருஞ்சோதி உண்மை விளக்கம். அன்பு உள்ளங்களே, ஒரு விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சிக்கணும். நாம கோவிலுக்கு போறோம், முருகப் பெருமானை பார்க்கிறோம். ஆறுமுகம், வேல், மயில், சேவல், காவடி இவைகளை எல்லாம் வெளிப்புற சின்னம்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது. அதுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கு. சுப்பிரமணியம் என்ன? அது வெறும் ஒரு உருவமல்ல, நம்ம உள்ளுக்குள்ள வெளித்தெழும் சுத்தமான அறிவு. நம்ம புருவ மத்தியில் ஒரு ஜோதி இருக்கிறது என்று ஜானிகள் சொல்றாங்க. அந்த ஜோதிதான் ஷண்முகம். அது வெளியில் இல்ல, நம்ம உள்ளுணர்வின் ஒளி. ஆறுமுகம் என்றால் என்ன? நம்முடைய ஆறறிவுகள் தூய்மையா ஒன்றாகும் நிலைதான் ஆறுமுகம். கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, மனம் நினைக்கிறது. ஆனா இதையெல்லாம் கடந்து எது உண்மை என்று விழிக்கும் உள்ளுணர்வே சுப்பிரமணியம். அதனால்தான் முருகன் ஞானக் கடவுள். வேல் ஏன் கொடுத்திருக்காங்க தெரியுமா? அது யாரையும் காயப்படுத்துற ஆயுதமல்ல, அது விவேகத்தின் சின்னம். பொய் எது, உண்மை எது, அகங்காரம் எது, அருள் எது, இதையெல்லாம் வெட்டி பிரிக்கிற உள்ளுணர்வே வேல். அன்புகளே, முருகன் சூரனை கொன்றார் என்று சொல்வது ஒரு மனிதனை கொன்ற கதை கிடையாது. அது நம்முள் இருக்கும் அகங்காரம், ஆசை, மோகம், கோபம், பொறாமை இவைகளை வெல்லும் ஆன்மப் போராட்டம். அதுதான் சூரசம்ஹாரம். மயில் என்றால் என்ன? மனசு எப்போதும் நிறம் மாறும். ஒரு நிமிஷம் சந்தோஷம், அடுத்த நிமிஷம் கவலை, ஒரு நேரம் பக்தி, மற்றொரு நேரம் கோபம். இந்த விசித்திரமான மாயை மனதைத்தான் மயில் என்று சொல்றாங்க. அதன் மேல முருகன் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் மனதை அடக்கி மேலே எழுந்த ஞான நிலை. சேவல் என்ன? அது விழிப்புணர்ச்சி. காலை எழுப்புற சேவல் மாதிரி. அஞ்ஞான தூக்கத்திலிருந்து மனிதனை எழுப்புற சக்திதான் சுப்பிரமணியம். அன்பு மக்களே, முருகன் 6 படை வீடு என்பதும் வெளியில் இருக்கும் கோவில்கள் மட்டும் அல்ல. அது நம்ம வாழ்க்கை பயணம். ஆசையிலிருந்து அறிவுக்கு, குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு, அகங்காரத்திலிருந்து அன்புக்கு, மாயையிலிருந்து அருளுக்கு செல்லும் ஆன்ம பாதை. திருப்பரங்குன்றம் என்பது அசையாத மனநிலை. பழமுதிர்ச்சோலை என்பது அனுபவ ஞானம். திருச்செந்தூர் என்பது அலைபாயும் மனம் அமைதியடையும் இடம். இந்த உடம்பே கோவில், இருதயமே சந்நிதி, அருளே தீபம், அன்பே அபிஷேகம். இதைத்தான் பெரிய ஞானிகள் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அதனால்தான் வள்ளலார் சொல்றார், உள்ளம் பெருங்கோவில். அன்புகளே, கோவிலுக்கு போவது நல்லது. ஆனா அதைவிட முக்கியம் உள்ளுக்குள் இருக்கும் இறை ஒளியை காண்றது. வேல் எடுத்த முருகனை மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் உள்ளத்திலே அறியாமையை கிழிக்கிற அறிவை பாருங்கள். மயில்மேல் இருக்கும் முருகனை மட்டும் பார்க்காதீங்க, அலைபாயும் மனதுக்கு மேலே எழும் அமைதியை உணருங்கள். ஆறுமுகத்தை மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் ஆறறிவையும் அருளோடு இணைக்க முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் உண்மையான சுப்பிரமணியம் நமக்குள் உதிக்கும். அருள் இல்லாத பக்தி முழுமையில்லை, தயை இல்லாத ஞானம் பயனில்லை, அன்பில்லாத வழிபாடு இறைவனுக்குப் போகாது. அதனால்தான் சுப்பிரமணியத்தின் அடிப்படை அன்பு, அருள், அறிவு, தயவு, விவேகம். இவை சேர்ந்தால்தான் மனிதன் தெய்வ நிலைக்கு உயர முடியும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.